அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மெரினாவில் 5 பேர் பலியானது குறித்து உயர்மட்ட விசாரணை தேவை என திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விமான சாகச நிகழ்ச்சியை காண சென்று மெரினாவில் 5 பேர் உயிரிழந்தது குறித்து உயர்மட்ட விசாரணை தேவை என விசிகவின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஏற்கனவே விசிகவின் துணை பொதுச் செயலாளரான ஆதவ அர்ஜுனன் தமிழக அரசு மீது விமர்சனங்களை முன்வைத்து குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் மெரினாவில் 5 பேர் உயிரிழந்தது குறித்து உயர்மட்ட விசாரணை தேவை என திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி கார்த்திக், வணக்கம். திருமாவளவன் தரப்பில் கூறப்பட்டது என்ன, விரிவான விவரங்களை சொல்லலாம். வணக்கம். விமான சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியின் தலைவர் திருமாவளவன் தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் சென்னை மெரினா கடற்கரையொட்டிய வான்வெளியில் இந்திய விமானப்படை நடத்திய சாகச நிகழ்ச்சியை காண லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருந்த நிலையில் அவர்கள் நூற்றுக்கணக்கானோர் மயக்கமுற்றுவது என்றதும் 5 பேர் உயிரிழந்த என்ற செய்தியும் மிகுந்த அதிர்ச்சியும் வேதனைக்கும் உள்ளாக்குகிறது என்றும் இப்பெருந்துயரம் குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கும் அவர் இது தொடர்பாக உயர்மட்ட விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசின் சார்பில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுவதற்கு செய்யப்பட்டிருந்த ஏற்பாடுகள் குறித்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்துள்ளதையும் சுட்டிக்காட்டியிருக்கும் அவர், எனினும் வெயில் கொடுமையால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பது குறித்து இன்னும் தீவிரமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். வெயிலின் கொடுமையால் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கூறியிருக்கும் அவர், இந்த நிகழ்ச்சியில் ஏற்பாட்டில் குறைகள் ஏதும் இருந்ததா என்பதை விசாரித்து அதற்கு பொறுப்பானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதற்காக உயர்மட்ட விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் குறைபாடுகள் ஏதும் இருக்கிறதா என்பதை விசாரித்து அதற்கு பொறுப்பானவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு உயர்மட்ட விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படை சாகச நிகழ்ச்சியை நடத்தியுள்ளது. இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை விமானப்படையும் தமிழ்நாடு அரசும் தான் இணைந்து மேற்கொண்டிருக்கின்றன என்று சுட்டிக்காட்டியிருக்கும் அவர், இது தொடர்பாக முன்கூட்டியே ஊடகங்கள் செய்தி வெளியிட்ட போது மக்களை வெகுவாக ஈர்த்ததன் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் மெரினா கடற்கரையை கூடியிருக்கிறதும் கூறியிருக்கிறார். இந்நிலையில்தான் 5 பேர் பலியாகும் அவலம் நடந்திருக்கிறது என்றும் இந்த சாவுகள் கூட்ட நெரிசலால் ஏற்படவில்லை என்றும் வெயிலின் தீவிரத்தின் காரணமாக தற்போது நீர்ச்சத்து குறைவாக ஏற்பட்டதன் காரணமாகவே இத்தகைய மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்று தெரிய வந்திருக்கும் அவர் தற்போது இது குறித்து பொறுப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு உயர்மட்ட விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்றும் தற்போது விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியின் தலைவர் திருமாவளவன் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தியிருக்கிறார். தற்போது விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.